சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா.
மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்திலே அமக்கலமான ஒரு காலமாக இருக்கிறது. படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும், குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும், செய்தொழில் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பெண்களுக்கு இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் ரொம்ப ஏற்றம் உண்டு. பல சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியதை உண்டு. அது மாதிரி பல இஷ்டபோகங்கள் சித்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடத்திலே புத பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சூரிய பகவான் அப்படின்லாம் 4 கிரகங்கள் சேருகிறது. வெறும் 4 கிரகம் தான் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த 4 கிரகங்களும் நிறைய சிக்னிபிகண்ட், அவங்களுக்கு காரண கர்த்தாக்களாக இருக்காங்க. புத பகவான் எடுத்துட்டீங்கன்னா மீன ராசிக்கு 4ஆம் பாவத்திற்கும் உடையவர், 7ஆம் பாவத்திற்கும் உடையவர். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம், 4ஆம் இடம் சொந்த வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி எல்லாம் குறிக்கக்கூடிய அதே புத பகவான் இப்போ 5ஆம் பாவத்திலே செல்லுகிறார். தனியா செல்லல, குருவுடன் சேர்ந்து செல்கிறார், ராசிநாதனுடன் செல்கிறார். குரு சந்திர யோகம் 1. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பண்றாரு. சூரிய பகவான் அவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 6ஆம் பாவத்திற்கு உடையவர் மீனராசிக்கு. அவரும் இப்போ வந்து அந்த குருச்சந்திர யோகத்திலே உங்களுடைய 5ஆம் இடத்திலே செல்லுகிறார். கடன் சுமைகள் குறையும், உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள், வியாதிகள், கடன் கஷ்டங்கள் இது எல்லாமே மாறும். கடுமையா வேலை செய்யறது எல்லாமே மாறு, சுமூகமானபடியிலே பல நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. இஷ்ட போகங்கள் ஏற்படும். இதுல முக்கியம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு 7.5 சனி நடக்குது. ஜென்மத்திலே வக்ரம் பெற்றிருக்கார். குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. இருந்தாலும் கூட சனி பகவானுக்கு என்ன செஞ்சா ரொம்ப நல்லதுன்னா, சனி பகவானினுடைய அஷ்டவத்திலே சமீபத்திர பிரியாயிரமாக அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அது என்னங்க சமீபத்திரம் அப்படின்னா, சமி அப்படின்னா வன்னி மரம் அப்படின்னு பேர். அந்த வன்னி மரத்தினால் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்வது, அந்த இலையை கொண்டு தொடுத்து அவருக்கு மாலை சாற்றுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய தெய்வங்களுக்கு வன்னி மரத்தினுடைய இலையினால் அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பு. விநாயக பெருமானுக்கும் சிறப்பு, பல தெய்வங்களுக்கு நன்றது. பொதுவா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எந்த பச்சிலையினாலும் அவரை வழிபாடு செய்யலாம். அதனாலதான் திருமூலர் திருமந்திரத்துல யாவர்க்குமாம் பசுவிற்கு, யாவர்க்குமாம் இறைவனுக்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கொரு இன்னுரைதானே அப்படின்னு சொல்றார். அதனால சிவபெருமானுக்கு எந்த பச்சிலையினாலும் அவருக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். எந்த இலை போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம், அந்த அளவுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில அந்த வன்னி மரத்து இலையினாலே சிவனுக்கு அர்ச்சனை செய்யலாம். அதனாலும் உங்களுக்கு சனி தோஷம் விளங்கும். முக்கியமா அந்த சனி பகவானுக்கே வழிபாடு செய்து வந்தீங்க, அதுவும் சனிக்கிழமையில வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா சனி தோஷங்கள் விலகும். முக்கியமா 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய தாமதங்கள், கால விரயங்கள், கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே மாறும். நவக்கிரகங்களினுடைய பூர்ணமான அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.